வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம். தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் மட்டுமே 3வது அலையை தடுக்க முடியும் என துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சுருக்கு வலையை முற்றிலுமாக தடை செய்ய கோரி 100க்கும் மேற்பட்ட படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி மீனவர்கள் கடலில் போராட்டம். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 98 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சுருக்கு வலையை முற்றிலுமாக தடை செய்ய கோரி 100க்கும் மேற்பட்ட படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் உள்ள மீனவர்கள் சிலர் சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்றனர். இதனிடையே சுருக்கு வலையை பயன்படுத்த தடை விதிக்க கோரி மீனவ பிரதிநிதிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். ஆனால் இதுவரை தடை செய்யப்படாத நிலையில் இன்று 100க்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் பைபர் படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் துறைமுகத்தில் இருந்து கடல் வழியாக தலைமை செயலகம் வரை வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சுருக்கு வலையை முற்றிலுமாக தடை செய்ய கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். மீனவர்களின் போராட்டம் காரணமாக கடற்கரை சாலையில் 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அரசு நிறுவனங்களை தனியாருக்கு விடுவதை கைவிட வேண்டும். மின்சார திருத்த சட்டம், மோட்டார் வாகன சட்டம் ஆகியவற்றை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அத்தியாவசிய பாதுகாப்பு சேவை அவசர சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். பாதுகாப்புத்துறை உற்பத்தியை தனியார் கையில் ஒப்படைப்பது நிறுத்த வேண்டும். மின்சார திருத்த சட்டம், மோட்டார் வாகன சட்டம் ஆகியவற்றை கைவிட வேண்டும். அரசு துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக சுதேசி மில் அருகே மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் மட்டுமே 3வது அலையை தடுக்க முடியும் என இணை நோய் உள்ளவர்களுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாமினை தொடங்கி வைத்த துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதை தீவிரப்படுத்தும் முயற்சியாக சுகாதாரத்துறை பல்வேறு சிறப்பு முகாம்களை நடத்தி வருகிறது. அதன் ஒரு தொடர்ச்சியாக குருமாம்பேட் வீட்டு வசதி குடியிருப்பு சமுதாய நலக்கூடத்தில் இணை நோய் உள்ளவர்களுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. முகாமினை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் குடிமைப் பொருள் வழங்கல் அமைச்சர் சாய் சரவணகுமார், சுகாதாரத்துறை செயலர் அருண், மாநில சுகாதார இயக்கத்தின் திட்ட இயக்குனர் ஸ்ரீராமலு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த முகாமிற்கு வந்திருந்த பயனாளிகளிடம் நலம் விசாரித்த துணைநிலை ஆளுநர், நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டு மற்றவர்களையும் போட்டுக்கொள்ள எடுத்து சொல்லுங்கள் என்று கூறினார். தடுப்பூசி போட்டுக்கொள்வது மட்டுமே கொரோனா 3வது அலை வராமல் தடுக்கும் என்று எடுத்து கூறினார்.
புதுச்சேரியில் மீண்டும் இலவச அரிசி வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக அமைச்சர்கள் நமச்சிவாயம் மற்றும் சாய் சரவணன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய நமச்சிவாயம், புதுச்சேரியில் மாதந்தோறும் வழங்கப்படும் இலவச அரிசிக்கு பதிலாக பயணிகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் இலவச அரிசி வழங்க மத்திய அமைச்சரை சந்தித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கி மூடப்பட்டுள்ள நியாய விலை கடைகளை திறக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், முதல்வர் ரங்கசாமி தலைமையில் வலுவான ஆட்சி புதுச்சேரியில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோப்பு தயார் செய்து மத்திய அமைச்சருக்கு அனுப்பி ஒப்புதல் பெறப்பட்டு வெகு விரைவாக அவர்களுக்கு இந்த இலவச அரிசி திட்டத்தை மீண்டும் தொடங்குவதற்கு அமைச்சர் சாய் சரவணகுமார் அவர்கள் அனைத்து விதமான நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். மத்திய அரசு இந்திய கடல்வாழ் மீன்வள மசோதா 2021 கைவிடக் கோரி புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு இந்திய கடல்வாழ் மீன்வள மசோதா 2021 கைவிடக் கோரி புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காலாப்பட்டு பகுதியில் நடந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள், 50க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசானது எந்தவித நிபந்தனையுமின்றி திரும்பப் பெற வேண்டும் என காளியம்மாள் வலியுறுத்தினார். சொந்த நாட்டு மக்கள், பூர்வகுடிகள் அந்த கடலுக்கு மீன் பிடிக்க போனதுக்கு கட்டணம் கேட்ட ஒரு நாடு இந்த நாடுதான். வெள்ளைக்காரன் ஆட்சியில் கூட வாழ்ந்துலாம் போல இருக்கு. இந்த கொள்ளைக்காரர் ஆட்சியில் வாழவே முடியல. இந்த கடல் வளங்களை காலம் காலமாக பாதுகாத்து நாங்கள் எங்களுடைய பூர்வகுடி சொத்தை பிரித்தாள்வதற்கு இவர்கள் யார் என்ற கேள்வியை வைத்து இந்த தேசிய மீன்வள சட்ட வரைவை முழுமையாக இந்த அரசு திரும்ப பெற வேண்டும். துறை சார்ந்த பணியில வேலைவாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுத்து நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம். மீனவ பெண் தொழிலாளர்களை அங்கீகரிக்கணும்னு போராடிட்டு இருக்கிறோம். இப்ப இதுக்கு முன்னால் பேசிய தலைவர் சொன்னார், மீன் பிடிப்பதற்கான துறைமுகங்களை கட்டித்தாங்கள் என்றால் வர்த்தக துறைமுகத்தை கட்டித்தந்து கடலை தாரை வார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஏற்கனவே சொல்றீங்க, கிட்டத்தட்ட மரக்காணத்திலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் 4.5 லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்பை வித்திருக்கிறீங்க வேதாந்தா குழுமத்திற்கு. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 98 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 69 நபர்களுக்கும், காரைக்காலில் 12 நபர்களுக்கும், ஏனாமில் 4 நபர்கள், மாஹேவில் 13 நபர்கள் என மொத்தம் 98 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது மாநிலத்தில் 918 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 1,17,397 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1786 உயர்ந்துள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,20,101 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 17லிருந்து 28% உயர்த்தி புதுச்சேரி அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரவலை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜனவரி முதல் தற்போது வரை 3 தவணைகளுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு அறிவித்த அகவிலைப்படி உயர்வை மத்திய அரசு நிறுத்தி வைத்தது. ஓராண்டு இடைவெளிக்கு பின் பிரதமர் மோடி தலைமையில் அண்மையில் கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 17%லிருந்து 28% உயர்த்தி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தந்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அரசு அறிவித்த அகவிலைப்படி உயர்வை அமல்படுத்த மத்திய கூடுதல் செயலர் புதுச்சேரி அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இதையடுத்து மத்திய உள்துறை அமைச்சக கட்டுப்பாட்டில் உள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள புதுச்சேரி அரசு துறை செயலர்கள் அனைவருக்கும் நிதித்துறை சார்பு செயலர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் கடிதம் அனுப்பியுள்ளார். அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் பணிபுரியும் மாநில அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 17%லிருந்து 28% உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது ஜூலை 1ஆம் தேதி முன் தேதியிட்டு வழங்கவும் ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. ராஜவேலு எம்எல்ஏ பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தொகுதியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.
முன்னதாக நெட்டப்பாக்கம் சிவன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேக் வெட்டி இனிப்பு வழங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஏராளமான கட்சி தொண்டர்கள் மற்றும் NR காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அபிஷேகப்பாக்கம் TN பாளையம் பகுதியை சேர்ந்த கால்நடை குழு வைத்துள்ள கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடை சிகிச்சை மற்றும் குடற்புழு நீக்க சிகிச்சை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பாக ஆத்ம திட்டத்தின் மூலம் தவளக்குப்பம் உழவர் உதவியகத்திற்கு உட்பட்ட அபிஷேகப்பாக்கம் TN பாளையம் பகுதியை சேர்ந்த கால்நடை குழு வைத்துள்ள கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடை சிகிச்சை மற்றும் குடற்புழு நீக்க சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்த செயல் விளக்கம் முகாமினை வேளாண் அலுவலர் சிவசுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கால்நடை மருத்துவர் செல்வமுத்து கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான சிகிச்சை மற்றும் குடல் புழுக்கள் முகாமினை அனைத்து கால்நடைகளுக்கும் செயல் விளக்கம் செய்து காண்பித்தார். தொழில்நுட்ப மேலாளர் ஆதித்யன் நன்றி உரை ஆற்றினார். விழாவின் ஏற்பாடுகளை செயல் விளக்க உதவியாளர் மாசிலாமணி மற்றும் இறுதி ராஜா செய்திருந்தார். விழாவின் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த முகாமில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாடுகள், 100 ஆடு மற்றும் கோழிகள் கலந்து கொண்டு பயனடைந்தன. நடிகர் சூர்யா பிறந்தநாளை ஒட்டி அவரது ரசிகர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நடிகர் சூர்யா பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் சார்பாக அரியாங்குப்பம் பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாலாஜி டிரேடர்ஸ் உரிமையாளர் என்கின்ற ராஜேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த அன்னதான நிகழ்ச்சியில் மாணவர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் அருண் முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் ரசிகர்களின் பாலமுருகன், பிரகாஷ், தமிழன், ரவி, சந்தோஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரசூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் அரசூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழக்கிழமை அன்று கணபதி ஹோமத்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனை அடுத்து 2ஆம் நாளான வெள்ளியன்று விசேஷ அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து கரக வீதி உலாவும் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாகை
பராசாகை வார்த்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் அரசூர் குளத்துமேடு கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். பாஜக பிரமுகர் ஞானசேகரன் பிறந்தநாள் விழா, அமைச்சர் நமச்சிவாயம் வாழ்த்து. புதுவை மாநிலம் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் விவேகானந்தா பள்ளி அருகே பாஜக பிரமுகர் ஞானசேகரன் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக ஆலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். பிறந்தநாள் விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் சிறப்பாக செய்திருந்தார். பிறந்தநாள் விழாவில் பாஜக முக்கிய பிரமுகர்கள் ஜெயக்குமார் ரெட்டியார், முன்னாள் சேர்மன் ரகு என்கின்ற முனுசாமி, ரவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பத்மராஜன், கல்யாண சுந்தரம், ஜோதி, சதீஷ், குணபாலன், விக்கி, சக்திவேல், அலெக்ஸ் மணிகண்டன் உட்பட ஏராளமான கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து கேக் வெட்டி இனிப்பு வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். கை நட்டாதீங்கண்ணா. ஓகேண்ணா. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு. கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி, ஜூலை 1ஆம் தேதி, இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி என 3 தடவை வழங்கப்பட வேண்டிய அகவிலைப்படி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி வழங்க வேண்டிய அகவிலைப்படி உயர்வுடன் மேற்கண்ட 3 தவணைகளையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த நிலையில் 3 தவணை அகவிலைப்படி உயர்வையும் ஜூலை 1ஆம் தேதி வழங்க வேண்டி அகவிலைப்படி உயர்வுடன் சேர்த்து வழங்க மத்திய அரசு ஒப்புக்கொண்டது. இதன்படி அகவிலைப்படி 17% 28% உயர்த்தப்பட்டது. இதேபோல் புதுவை அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதனைத் தொடர்ந்து புதுவை அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி 28% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வு ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றது. இதற்கான உத்தரவினை நிதித்துறை சார்பு செயலாளர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ளார். இந்த அகவிலைப்படி உயர்வு மூலம் அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் சுமார் ரூபாய் 2500 முதல் ரூபாய் 20,000 வரை சம்பளம் உயரும். கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட 101 வயது மூதாட்டி. புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் வகையில் தடுப்பூசி திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள், வயதானோர், நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் உள்ளவர்களுக்கு சுகாதாரத்துறை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் முதலியார்பேட்டை சிவா விஷ்ணு நகரை சேர்ந்த 101 வயது மூதாட்டி கோவிந்தம்மாளுக்கு முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் சரண்யா தலைமையிலான மருத்துவ குழுவினர் கொரோனா தடுப்பூசி போட்டனர். இது குறித்து மூதாட்டி கோவிந்தம்மாள் கூறுகையில், 50 ஆண்டுகளுக்கு முன் தட்டம்மை தடுப்பூசியை கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு வீடுதோறும் சென்று போட்டார்கள். தற்போது வீடுதோறும் கொரோனா தடுப்பூசியை செலுத்தி வருகிறார்கள். என்னை போன்று வயதானவர்களுக்கு இது உதவியாக உள்ளது என்றார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வில்வித்தை ரேங்கிங் சுற்று, தீபிகா குமாரிக்கு 9வது இடம்.
டோக்கியோ ஒலிம்பிக் வில்வித்தை பிரிவில் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவு ரேங்கிங் சுற்று இன்று காலை நடைபெற்றது. இதில் இந்திய வீராங்கனை உட்பட 64 பேர் கலந்து கொண்டனர். ஒரு சுற்றுக்கு 6 அம்பு என 72 முறை ஒவ்வொரு வீராங்கனைகளும் அம்புகளை எய்தனர். இதில் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி 663 புள்ளிகள் பெற்று 9வது இடத்தை பிடித்தார். இவர் 30 முறை 10 புள்ளிகள் பெற்றார். மேலும் 13 முறை துல்லியமான இலக்கை அம்பு தாக்கியது. கொரிய வீராங்கனை அன்சன் 680 புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் பிடித்தார். இது ஒலிம்பிக் போட்டியின் சாதனையாகும். 28ஆம் தேதி நடைபெறும் நாக் அவுட் சுற்றில் தீபிகா குமாரி பூடான் வீராங்கனை கர்மாவை எதிர்கொள்கிறார். காஷ்மீர் எல்லையில் ஊடுருவிய வெடிகுண்டு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. காஷ்மீரில் சமீப காலமாக பயங்கரவாதிகளின் ஊடுருவல் அதிகமாக உள்ளது. அவர்களை பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து வேட்டையாடி வருகிறார்கள். இதனால் பல்வேறு சதித்திட்டங்கள் முறியடிக்கப்பட்டுள்ளன. இதில் ஆத்திரம் அடைந்துள்ள பயங்கரவாதிகள் காஷ்மீரில் பெரிய அளவில் தாக்குதலை நடத்துவதற்கு முயற்சித்து வருகிறார்கள். இதுவரை இல்லாத புது முயற்சியாக ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்துவதை தொடங்கி இருக்கிறார்கள். கடந்த மாதம் 27ஆம் தேதி ஜம்முவில் உள்ள விமானப்படை தளத்தில் அதிகாலையில் 2 ட்ரோன்கள் மூலம் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அடுத்தடுத்து பறந்து வந்த இந்த ட்ரோன்களில் வெடிகுண்டுகளை பொருத்தி இருந்தார்கள். இது கீழே விழுந்து வெடித்தது. விமானப்படை ஊழியர்கள் 2 பேர் காயமடைந்தனர். இந்த வெடிகுண்டுகள் இரண்டுமே சக்தி குறைந்ததாக இருந்தது. எனவே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படவில்லை. ராணுவ முகாமில் பயங்கரவாதிகள் ட்ரோன்கள் மூலம் நடத்தியது இதுவே முதல் முறை ஆகும். எனவே பெரிய தாக்குதல்களை நடத்துவதற்காக இது ஒரு ஒத்திகை நிகழ்ச்சியாக இந்த தாக்குதலை பயங்கரவாதிகள் நடத்தியிருக்கலாம் என்று கருதப்பட்டது. எனவே பாதுகாப்பு படை உஷார்படுத்தப்பட்டுள்ளது. உப்பளம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு 5 கிலோ இலவச அரிசி வழங்கப்பட்டது. புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. உப்பளம் தொகுதி பாஜக நிர்வாகி MSR தலைமையில் இந்த தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சுவாமிநாதன் கலந்து கொண்டு தடுப்பூசி முகாமினை தொடங்கி வைத்தார். மேலும் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு 5 கிலோ அரிசியினை இலவசமாக வழங்கினார். இதில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் தடுப்பூசியை செலுத்தி பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக பிரமுகர் தமிழ்ச்செல்வி செய்திருந்தார். மேலும் விழாவில் விஜயா, பார்ப்புகழ், வெற்றி செல்வம், சக்திவேல், ரஞ்சித், விமலா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி டெக்கரேட்டர் அசோசியேஷன் மற்றும் டெக்கரேட்டர் தொழிலாளர் குடும்ப சங்க துவக்க விழா மற்றும் இணைப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி டெக்கரேஷன் அசோசியேஷன் மற்றும் டெக்கரேட்டர் சினிசெட் தொழிலாளர்கள் குடும்ப சங்கத்தின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் இணைப்பு விழா நடைபெற்றது. கௌரவ தலைவர் மணிகண்டன் மற்றும் தலைவர் வேலு தலைமை தாங்கினார். செயலாளர் விஜய், பொருளாளர் கிருஷ்ணராஜ் முன்னிலை வகித்தனர். துணைத் தலைவர் வேல்முருகன், சரவணன் மற்றும் நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம். தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் மட்டுமே 3வது அலையை தடுக்க முடியும் என துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சுருக்கு வலையை முற்றிலுமாக தடை செய்ய கோரி 100க்கும் மேற்பட்ட படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி மீனவர்கள் கடலில் போராட்டம். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 98 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா. நன்றி, வணக்கம்.